திபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள். உங்களை அளவைப்பவர்களை நான் அளவைப்பேன். நீங்கள் எவ்வளவு நேர்மையானவர் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு ஆதரவாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல், யாருடைய துணையையும் நாடாமல் உங்கள் உழைப்பில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் உங்களை கேலி செய்கிறார்கள். நீங்கள் ஒரு அடியை தாங்கலாம், ஆனால் உங்களால் முடியாது. வாய்மொழி துஷ்பிரயோகத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் உங்களை வாயினால் பயங்கரமாக திட்டுகிறார்கள். அவர்களின் நாக்கு உங்களை நசுக்க ஒரு ஆயுதமாக செயல்படுகிறது. நீ பேசும் வார்த்தை நெருப்பை போன்றவை. வெப்பத்தை தாங்க முடியாமல் நீ எரிகிறாய். நீ எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் கண்ணீர் கட்டாயமாக விடுகிறாய். நீங்கள் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அனைவருடனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். சில நேரங்களில் அவர்கள் ஏற்படுத்தும் வலி உங்களுக்கு கடினமானதாக இருக்கிறது. அது உங்களை மாற்றுகிறது. நீங்கள் உங்கள் அன்பை அவர்கள் இழிவாக பார்க்கிறார்கள். மக்கள் உங்கள் வாழ்க்கையை விமர்சிப்பதை பார்க்கும்போது நீங்கள் அனுபவிக்கும் வலி உங்கள் பலத்தை உறிஞ்சிவிடும். அப்போதும் கூட உங்கள் கோபம் கண்ணீராக வெளிப்படும். ஆனால் மற்றவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள். கோபம் நம் இதயங்களில் இருக்கிறதா? உங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் உங்களை பற்றியே நினைத்து கொண்டு சோகமாக இருக்கிறீர்கள். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு உங்கள் வலியை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் நான் ஒரு பாடத்தை கற்பிப்பேன். பாடம் அவர்களின் தவறுகளை அவர்களுக்கு உணர்த்துவேன். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். அவர்களுக்கு என்ன முக்கியம் என்பதை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன். என் குழந்தை, என்னிடம் சொன்ன வார்த்தைகளை நான் ஒருபோதும் திரும்ப பெற மாட்டேன். நான் உங்களிடம் விட்டு சென்ற வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். நீங்கள் செய்கிற விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. காலம் போயிடுச்சு, அது போனதும் திரும்ப கிடைக்கவே முடியாது. அம்மா மேலும் காலம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நினைவில் கொள் குழந்தையே. மற்ற அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு எப்போதும் பாபாவுடன் இரு. எனக்கு அநீதி இழைத்தவர்களை தண்டிக்க சொல்கிறாய். நான் நிச்சயமாக அவர்களை முறைவாக தண்டிப்பேன். நான் அவர்களை 1000 முறை துன்பப்படுத்துவேன். அவர்கள் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினார்களோ அவ்வளவு துன்பத்தை நான் அவர்களுக்கு 1000 மடங்கு திருப்பி கொடுப்பேன். அவர்கள் நிச்சயமாக அனுபவம் வாய்ந்தவர்களாக மாற்றுவேன். நீ நல்லவர். உன்னை வார்த்தைகளால் திட்டுபவர்களை நிச்சயமாக அனுபவம் வாய்ந்தவர்களாக நான் மாற்றுவேன். உங்கள் சாய் தந்திரத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? உங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும் சொல்லுங்கள். செய்பவர்களை என்னை பற்றி தெரியாது, பாவத்தை சுமக்குகிறார்கள். நீங்கள் சோகமாகவே இருக்கக்கூடாது. அம்மா, நான் அவர்களின் விளையாட்டுகளை சரி செய்வேன். நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். உங்கள் தாயின் தவறுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை நீங்கள் உணரும் காலம் நிச்சயமாக வரும். அந்த காலம் வர நீ இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு குழந்தையே. நீ உன் கண்களாலேயே இது எல்லாத்தையும் பார்ப்பாய். உன்னை மதிப்பவர்களை பற்றி வார்த்தைகளால் உன்னை சபிப்பவன் நீதான். அவங்களுக்காக வருத்தப்படாதே. நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் அப்பா உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எல்லோரும் உன்னை பெரியவன் என்று நினைக்க வேண்டும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னுடன் மீண்டும் இணைய வேண்டும். அவர்கள் திரும்பி வர வேண்டும் இல்லையா? எல்லாம் விரைவில் நிறைவேறும். திடீரென்று ஒரே நாளில் நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீர்கள். நான் இதை அதிகமாக சொல்கிறேன். பலர் உன்னை கீழே தள்ள முயற்சிக்கிறார்கள். அவர்கள் உங்களை அவமதிக்க முயன்றார்கள். அவர்கள் உங்களை அடிக்க முயன்றார்கள். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் செய்வதை செய்கிறீர்கள். உங்கள் நல்ல செயல்களின் பலன்களால் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் கூட உங்களை காப்பாற்றியவர் நீங்கள்தான். உன் தாய்க்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது தெரிந்தாலும் எல்லோரும் உனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறார்கள். உன் தந்தை உன் பாதுகாப்பு கவசத்தில் இருக்கிறார். நீ பாதுகாப்பாய் இருப்பாய். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நான் உன்னை தொட விடுவேனா? நீ சந்தேகத்தோடு யோசிக்கிறாய். இதையெல்லாம் யார் பண்ணுறது பாபா? உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் உனக்கு நல்லது என்று உன்னிடம் நடித்து கொண்டு இருப்பவர்களும் தான் உன்னை செய்கிறார்கள். அவர்கள் கெட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஓம் சாய்ராம்.